வணக்கங்க. ஒரு வீடியோங்க. இப்போ நாம் ஒரு வண்டி வச்சுருக்கிறோங்க. வண்டி வச்சு நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். ஓட்டிகிட்ருக்கும்போது நம்ம சொந்த வண்டிங்கிறதுனால நாம் எப்படி ஓட்டுவோம்னாங்க, பார்த்து ரோட்லையெல்லாம் பார்த்து பதனமாக ஓட்டுவோம். ஒரு குழி வந்தால் குழியை மறைச்சி போவோம். ஒரு ஒரு ஸ்பீடு பிரேக் வந்ததுன்னா பிரேக்கெல்லாம் அணைச்சி பார்த்து ஓட்டுவோம். ஏன்னு கேட்டால், நம்ம வண்டி பழுதாயிருமே, நாளைக்கு ரிப்பேர் நாம் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவனமாக அந்த வண்டி ஓட்டிட்டு பல ஆண்டுகள் ரிப்பேர் இல்லாமையே இருக்கும். ஒரு கைப்படங்க இருக்கும்போது நீங்கள் ஓசு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஓசு கொடுத்துட்டு ஒருத்தன் வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போகிறவன் அவன் கண்ணா புண்ணான்னு ஓட்டுவானுங்க. என்னங்க, கண்ணா புண்ணான்னு ஓட்டுவான்மா, முரட்டுத்தனமாக ஓட்டுவான். முரட்டுத்தனமாக ஓட்டுவோம். ஒரு முரட்டுத்தனமாக டிரைவிங் இருக்கும். வண்டி ஓரளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பேர் பார்ட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிற அளவுக்கு பண்ணி போடுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்னா, நம்ம வண்டி அது ஏதாவதுன்னா ரிப்பேர் ஆகிடக்கூடாது, ஏதாவது கிராச்சஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு கவனமாக பார்க்குறான். அவனை அப்படி பார்க்க மாட்டானே. அவன் கொண்டு வந்து முடிச்சு போட்டு ஓட்டி போட்டு நம்ம வீட்டில் கொண்டு வந்து வாசலில் நிறுத்தி போட்டு போகிறது தானே. என்னங்க, நிறுத்தி போட்டு போகிறது தானே. கிராசஸ் ஆனால் என்ன, இல்லை ஏதாவது டேமேஜ் ஆனால் என்ன, அவனுக்கு என்ன. அப்போ அந்த டேமேஜ் ஆனது அவன் கொண்டு வந்து நிறுத்தினாலும் நாம் தாங்க அரும்பாடு பட்டு அந்த செலவு பண்ணி அந்த டேமேஜ் எல்லாம் சரி கட்டணுங்க. டேமேஜ் சரி கட்டணும், பட்டி வச்சு பெயிண்ட் அடிக்கணும், ஏதோ நட்டுக்கிட்டு போயிருந்தால் நாம் தான் பண்ணணும். என்னங்க, நாம் தான் பண்ணணும். என்னங்க, நம்ம வண்டி ஓசில் கொடுக்கக்கூடாதுங்க. ஓசில் கொடுக்கறதுக்கு விட்டால் இந்த மாதிரி தான் ஆகுங்க. இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? எதுக்கு தெரியுது? இது என்ன அர்த்தத்துக்காக சொல்கிறேன் தெரியுங்களா? இல்லை, அந்த அர்த்தம் நம்ம வீட்டினுடைய சமாச்சாரம் ஒன்று வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி ஒரு டைரெக்ஷனில் போச்சுன்னா அவன் வந்து முரட்டுத்தனமாக தானே ஓட்டுவான். ஓட்டும்போது அவனைத்தான் பிடிக்கும். அவனை பிடிக்குங்கும்போது நம்ம நிதானமாக நம்ம செயல்படுறோம். நம்ம எதை வச்சு செயல்படுறோன்னா பார்த்து பண்ணணும்ப்பா. நம்ம பொருள் நம்மளுது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடம்புக்கு எதாவது முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் நிதானம் பண்ணுவோம், கொஞ்சம் தொடச்சி கடிச்சு பார்ப்போம். மழை வந்தால் கூட வண்டி நிறுத்திட்டு நம்ம நடந்து போவோம் அப்படின்னு. நம்ம வண்டி நம்ம பொருள் அப்படின்னு. அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. மழைனாலும் பண்ணுவான், வெயிலுன்னாலும் பண்ணுவான். ஓசில் அடிச்சுட்டு போகிறவனுக்கு என்னங்க இருக்கு? ஓசில் அடித்து தட்டி போட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். புரிஞ்சுதுங்களா? நம்ம வீட்டாளுக்கு அது தாங்க பிடிக்கும். அது பிடிக்கும்போது நாளடைவில் டேமேஜ் ஆகி நம்ம முன்னாடி வந்து நிற்கும்போது நாம் தாங்க செலவு பண்ணுவோம். நம்ம தான் செலவு பண்ணுவோம். அது புரியணும். அது புரியறதுக்கு எப்போ ஆகுன்னா டேமேஜ் ஆகி பேர் பார்ட்ஸ் எல்லாம் கலண்டு போகுது இல்லைங்க, அப்போ தான் தெரியும். ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் சிலதெல்லாம் தடுமாறி போனால் கணவன் தானுங்க கண் கலங்கி நிற்பார். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா? கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட்டு, வச்சுட்டுங்களா? ஓகே.